அண்ணாமலை மாதிரியான ஒரு திறமையான ஆளு ஒரு கட்சியிலிருந்து விலகுனா அந்த கட்சிக்கு கொஞ்சம் இழப்பு தான். அது கொஞ்சம் பலவீனமாகத்தானே செய்யும். ரஜினியினுடைய தளபதி அப்படின்ற அளவுல போய் நிக்க முடியும். அப்புறம் ரஜினிக்கு அப்புறம் இவரே தளபதி ஆகி இப்ப அதாவது தலைவராகவே ஆகக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரியான ரோட் மேப் எல்லாம் போட்டுட்டு வந்தவர் கடைசியில இவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு உடனே அவருக்கு ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. அவங்களுக்கு அரசியல்ல காய் நகர்த்தல் முக்கியம். அதுக்கு யார வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறவாங்க. அப்படி உள்ள கொண்டு வரப்பட்டவர் தான் மேலிடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை. அவர் தலைவராக இருந்த டைம் பாஜகவிற்கு தமிழக பாஜகவிற்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக இருந்தது. இளைஞர்கள் மத்தியில ஒரு புத்தெழுச்சியை உருவாக்கி விட்டு இப்ப நடந்து கிளைமேக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ப்ரிலியூட் இருக்கு இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்டரி இது அந்த மாதிரியா நான் இவர் அண்ணாமலையினுடைய கூட்டங்களை நான் பார்த்தேன். அதுல இருந்து அந்த வைப் அந்த பிளாஸ்ட் அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் சார்பாக நின்று களமாடக்கூடிய எதிர்கட்சி அப்படின்னா பாஜக தான். அதாவது அண்ணாமலையினுடைய பாஜக அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அந்த கட்சியினுடைய இலக்காக ஒன்றை நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி பயணத்திற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை இவரே வடிவமைக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற அந்த செயல் திட்டத்தையும் இவர் வடிவமைக்கிறாரு. இந்த அளவிற்கு உரிமை எடுத்து அவர் செய்யும் போதுதான் பிரச்சனைகள் வருது. அபிஷியல் பாஜக லைன் ஒரு மாதிரி போகும்போது இவரு குறுக்கு சால் ஓட்டுறது மாதிரி எனக்காவது சொல்லி விட்டுறாப்புல பேசி விட்டுறாப்புல. அப்படிங்கும் போது அப்போ இவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கட்டும், இந்த தேர்தல் முடிகிறது வரைக்கும் ஒதுங்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஓரம் கட்டப்படுறாரு. நான் சொல்றதா ரைட்டு, நான் சொல்றபடிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிவாத குணமும் வந்துருது, இறுக்கம் வந்துருது. இதனால பாஜக இவங்களை ஓரம் கட்டிட்டாரு, கட்சிக்கு இவர் தேவையில்லை, இவர் கட்சியில இருந்து அனுப்புறதுக்கு அவங்க இது பண்றாங்க, அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டிசிப்ளின்டா இருக்கிறாரு, கராரா இருக்கிறாரு, ரிஜிடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி அவருக்கு அம்பிஷன் நிறைய இருக்கு, ஆசை இருக்கு, பேராசை இருக்கு. டிவிகே வார் ரூம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அதற்கு ஒரு முன்னோடியாக வார் ரூம் வச்சு செயல்பாடு எப்படி கட்டுக்கோப்பா எப்படி செய்ய முடியும், ரகசியமா எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டினவர் அண்ணாமலை. இதுல அண்ணாமலை கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்தது அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு அளவுக்கு பாதிப்பை பாஜக இதுல ஏற்படுத்தி இருக்கு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதம் கட்சியுடைய மாநில தேசிய தலைவருக்கு கொடுத்திருக்காரு. டெல்லிக்கு சென்று அவரை சந்திச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு. இந்த பாஜகவிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை கடிதம் கொடுத்ததுங்கிறது பாஜகவுக்கு ஒரு பலவீனமான விஷயமா எடுத்துக்கலாமா? யாருமே அண்ணாமலை மாதிரியான ஒரு திறமையான ஆளு ஒரு கட்சியிலிருந்து விலகுனா அந்த கட்சிக்கு கொஞ்சம் இழப்பு தான். அது கொஞ்சம் பலவீனமாகத்தானே செய்யும். அந்த விதத்துல அண்ணாமலை இப்ப ரிசைன் பண்ணியிருக்கிறாரு, அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தமிழக பாஜகவிற்கு ஒரு இழப்பு தான். ஆனா இது ஈடு செய்ய முடியாத, சரி செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையினுடைய ரோல் என்னவாக இருந்திருக்கு இந்த தேர்தல்ல, அதுக்கு முதல்ல என்னவா இருந்துச்சு போன நாடாளுமன்ற தேர்தல்ல, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவரு எப்படி இந்த பாஜகவிற்குள்ள வந்தாரு, அடுத்து அதுக்கு முன்னாடி அவரு ஐபிஎஸ் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்போ என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல வந்தாரு அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு குரோனோலாஜிக்கலா நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா தான் இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய இந்த இடம், இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதை ஒட்டி ஏற்கனவே முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் அண்ணாமலை பற்றி, அண்ணாமலையுடைய அந்த வாழ்க்கை, அந்த பயணத்தை, அரசியல் பயணத்தை பற்றி போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்களுக்காக இப்போ நம்ம திரும்ப அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் 2019 தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு 2020 பாஜக இணைகிறாரு. ஆனா அதற்கு முந்தைய காலகட்டத்துல ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட இணைந்து அந்த கட்சியில இணைந்து பணியாற்றுவதற்காக தான் அவர் இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கறத நம்மளுமே சொல்லியிருக்கிறோம். முதல்ல அந்த ரஜினி
அண்ணாமலைக்கு இடையான தொடர்பு, அந்த கட்சி வந்து ரஜினி வந்து ஆரம்பத்துல இருந்து பின் வாங்கிட்டாரு. ஏன் ரஜினி கூட இணைந்து பணியாற்றணும்னு சொல்லி முடிவெடுத்து அண்ணாமலை தன்னுடைய அரசு பணியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. ஆமா. இப்ப அண்ணாமலை இங்க வரும்போது அந்த தமிழ்நாடு அரசியல்ல திமுக அதிமுகவிற்கு மாற்றாக புதிய அரசியல் அப்படின்றது பரபரப்பா பேசிட்டுனா அந்த தொடர்ந்து 2016 இருந்தே நீங்க பார்க்கலாம். 16 வந்து இவரு இப்போ நாம் தமிழர் கட்சி போட்டி, அடுத்து இந்த ஏன்னா மக்கள் அந்த சமூக நீதி கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, அந்த 2016 கூட்டணி, அது 1.0, ஏன்னா அப்புறம் 2.0 இப்ப வந்திருக்கு. அப்ப அந்த மக்கள் நல கூட்டணி, அதுக்கப்புறம் கமலஹாசன், அப்புறம் இவரு, இது இடையில ஈவன் நம்ம இவர் கூட விஷால் கூட கொஞ்சம் அரசியல்ல அப்படி உள்ள வந்து தலையை காட்டிட்டு போனாரு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் டயத்துல எல்லாம். இப்ப அந்த மாதிரி புதிய புதிய ஆட்களுடைய வருகை நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு முக்கியமான ஆண்டு. 2015 இருந்து 2020 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம். அதை பற்றியே நம்ம சீரியஸா ஸ்டடி பண்ணலாம். என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த தமிழக பண்பாட்டு தளத்துல, அது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிச்சது, எப்படி உருவம் எடுத்தது, வடிவம் எடுத்தது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஆய்வுக்குரியது. இப்போ அண்ணாமலை வருகை இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலதான் நடக்குது. அப்போ ரஜினி அவருக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சோம்னா சினிமாவுல உச்ச ஸ்டார், சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு அப்படியே சூப்பர் ஸ்டாராக அரசியல்ல அந்த ஜார்ஜ் கோட்டையில போய் உட்காரணும் அப்படின்றது. அதாவது இப்ப விஜய் எப்படி அவருடைய அஜெண்டாவை செட் பண்ணி இருந்தாங்களோ அவருக்காக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு அஜெண்டா தான் இவருக்கு இருந்தது. இப்ப அந்த மாதிரி இதுலதான் அவரு கூட இருந்து செய்யறதுக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வகுக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு யங் பிளட், அந்த யங்ஸ்டர்ஸ ஈர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற இதுலதான் அந்த ஐபிஎஸ் அண்ணாமலை அவரு உள்ள வர்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு, ரஜினிக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவருக்கு கொடுத்தவங்க, அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிற நிலையில இருந்தவங்க மக்களுடைய மனநிலைய சரியா கணிக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அல்லது ஒருவேளை சரியாக கூட கணிச்சிருந்திருக்கலாம். அது நம்ம பின்னாடி ஆய்வுலதான் அதை உறுதி செய்யணும். இப்போ அதுல இன்புட்ல என்ன ஆயிடுச்சு, ரஜினிக்கு இவர் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, ஒரு 15% வரைக்கும் தான் வர முடியும் அப்படின்ற தகவல் வந்த உடனே அது ரொம்ப அப்செட் ஆக்கி விட்டுருச்சு இவரை. அதனால கட்சியவே ஆரம்பிக்காம அப்படியே விட்டுறாரு. கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிட்டு அனௌன்ஸ் பண்ற நிலையில இருந்து அப்படியே பின்வாங்கிறார். இந்த ரஜினியினுடைய இந்த பின்வாங்கல் அண்ணாமலைக்கு ஒரு செட்பேக்கா போயிடுச்சு. அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்தாரு. வந்த உடனே ஒரு புதிய கட்சியில நமக்கு ஒரு பெரிய பதவி இருக்கும், பெரிய பொறுப்பு இருக்கும், அது மூலமா அரசியல்ல அடுத்தடுத்த நகர்ந்துட முடியும், உச்சத்துக்கு வந்துட முடியும், அது ரஜினியினுடைய தளபதி அப்படின்ற அளவுல போய் நிக்க முடியும். அப்புறம் ரஜினிக்கு அப்புறம் இவரே தளபதி ஆகி இப்ப அதாவது தலைவராகவே ஆகக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரியான ரோட் மேப் எல்லாம் போட்டுட்டு வந்தவரு கடைசியில இவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு உடனே அவருக்கு ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. அதுல இருந்து அப்படியே ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கி கொஞ்ச நாள் நான் வந்தது வேளாண்மை செய்யறதுக்காக வந்தேன், இயற்கை வேளாண்மைக்காக வந்தேன், ஃபார்மிங் பண்ண போறேன், மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் சீன் போட்டாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள், நல்ல நேரத்துல நல்ல சகுனம் எல்லாம் இருக்கிற டயத்துல பாஜகவுல போய் சேர்ந்துட்டாப்ல. இப்படிதான் அவருடைய பாஜகவினுடைய நுழைவு இருந்தது. அங்க போன உடனே இந்த மோடிஜி அவருடைய அரசியல், அவரு களங்கமில்லாத அரசியல் பண்றாரு, ஊழலற்ற அரசியல் பண்றாரு, உலக தலைவர்கள்ல முதல் வரிசையில இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு இந்த மோடிஜியை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய ஃபாலோவரா நான் இந்த பாஜகவுல சேர்றேன் அப்படின்னு தான் இப்ப வரைக்குமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். மோடிஜி அவரை தான் முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அமித்ஷா அவரு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி மோடிக்காக ஊழலற்ற ஆட்சி கொடுக்கக்கூடிய அவருக்காக அவருடைய வழித்தோன்றலாக தமிழக அரசியலுக்கு வந்த உடனே இவருக்கு தலைவர் பதவியுமே கொடுக்குறாங்க, கட்சி தலைவர் பதவி, தமிழக பாஜகவினுடைய தலைவராக.
அது கொஞ்சம் இளம் வயதிலேயே அடுத்து புதிதாக வந்த உடனே ஒருத்தருக்கு பதவி கொடுத்தது அப்படின்றது பாஜகவை பொறுத்த மட்டும் நடக்கக்கூடியதுதான். அது வழக்கமா அவங்க புதியவர்களுக்கு கொடுப்பாங்க, இளையவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நம்ம இப்ப பாஜகவுடைய தலைவரே பாருங்களேன், ரொம்ப இளம் வயது ஆள் தான் அவரு. தலைவர் பொறுப்பு இருக்கு. அது மாதிரி அவங்க பேக்ரவுண்ட் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு அரசியல்ல காய் நகர்த்தல் முக்கியம். அதுக்கு யார வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறவாங்க. அப்படி உள்ள கொண்டு வரப்பட்டவர் தான், மேல் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்கு இருந்த பெரிய அசெட் என்னன்னா, அவருடைய தமிழ் நிறம், தமிழ் வண்ணம், தமிழ் பேச்சு, தமிழ் உடை, தமிழ் பண்பாட்டின் மீது இருக்கக்கூடிய அவருக்கு ஈடுபாடு, இது எல்லாமே அவர் தமிழ் அப்படின்ற ஒரு தமிழ் குடிமகன் அப்படின்ற அந்த இமேஜ். அப்புறம் படிச்சிருக்கிறாரு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறாரு, அடுத்து டிசிப்ளின் இருக்கு அவருக்கு, ஏன்னா போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. இப்படி பல அனுகூலங்கள் அவரு. அப்புறம் அரசியலை பற்றியுமே ஓரளவுக்கு தெளிதல் இருக்கு, ஏன்னா அந்த நிர்வாகத்துல இருந்ததுனால, போலீஸ் நிர்வாகத்துல இருந்ததுனால அந்த அரசியல் என்ன நிலவரம் அப்படின்றதுமே அவருக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த மாதிரி இவ்வளவு பண்பு நலன்களோட வந்திருக்கிறாரு. ஒரு அனுபவமும் அவருக்கு பின்னாடி இருந்திருக்கு. அப்படி வந்தவர் பாஜகவினுடைய தலைவராக இருந்து நிச்சயமா அவர் ஒரு உயிர் துடிப்போட செயல்பட்டார். அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அவர் தலைவராக இருந்த டைம் பாஜகவிற்கு, தமிழக பாஜகவிற்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக இருந்தது. இளைஞர்கள் மத்தியில ஒரு புத்தெழுச்சியை உருவாக்கி விட்டுச்சு. அடுத்து அந்த நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா, ஹிந்து பிரைட், இந்துவாக இருப்பதில் பெருமை கொள்வது, கர்வம் கொள்வது, அது எல்லாமே இவருடைய காலத்துல, இவருடைய பயணத்துல, இவருடைய செயல்பாடுகள்ல எல்லாமே முடுக்கி விடப்பட்டது. அந்த உணர்வு எல்லாமே தூண்டி விடப்பட்டது ஒரு பாசிட்டிவா. அது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு புத்தெழுச்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது. முக்கியமா நான் அவருடைய பயணத்துல சில இடங்கள்ல நானே அக்கம்பெனி பண்ணியிருந்தேன், போய் பார்த்தேன் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும்னு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இளைஞர்கள், மெயினா இளைஞர்கள் கூடி வர்றாங்க, அப்புறம் பெண்கள் மற்றவர்கள் எல்லாருமே வர்றாங்க. அந்த இவருடைய நடைப்பயணம் வரும்போது அவர் நின்று ஒரு இடத்துல இருந்து பேசும்போதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜி. அதாவது இப்ப இந்த விஜய்க்கு வருது பாத்தீங்களா, இப்ப இதனுடைய ஒரு பகுதி அங்க பார்க்க முடிஞ்சது. அதனுடைய ப்ரில்யூட் மாதிரி இருந்தது. விஜய்க்கு இப்ப நடந்து கிளைமேக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ப்ரில்யூட் இருக்கு இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்டரி. இது அந்த மாதிரியா நான் இவர் அண்ணாமலையினுடைய கூட்டங்களை நான் பார்த்தேன். அதுல இருந்து அந்த வைப், அந்த பிளாஸ்ட் அப்படின்றது. ஆனா எல்லாமே அந்த இந்து உணர்வு அது பொங்கி வழியக்கூடியதாக இருக்கும். இப்ப விஜயை பொறுத்த மட்டும் அது பொதுவாக அவருடைய அந்த ரசிகர் மனநிலை, அந்த ரசிக மனப்பான்மை, அந்த ரசிகர்களுக்குள்ள அந்த பேரன்பு, காதல், மோகம், வெறி, அது பொங்கி வழியும். விஜயை பொறுத்த மட்டும் இங்க பொங்கி வழிந்து, அண்ணாமலைக்கு பொங்கி வழிந்தது பேரளவுல இல்ல, அளவா அப்படி பொங்கி வழியுது. இந்த பொங்கல் வைக்கும்போது பொங்கும் தெரியுமா, ஒரேதான் பொங்க விட்டுற மாட்டோம், பொங்க விடுவோம், அப்புறம் எடுத்து வச்சுக்கல. அந்த அளவுக்கு அண்ணாமலை வரும்போது அங்க அந்த பொங்குனதை நம்ம பார்க்க முடிஞ்சது, நான் பார்த்தேன். அது இந்துவாக பெருமை கொள்ளக்கூடிய அந்த உணர்வு, த ஹிந்து பிரைட். அது அந்த விதத்துல பார்த்தோம்னா அவரு நல்லா கொண்டு வந்தாரு. ஒரு பரபரப்பா அந்த அரசியல் களத்தை வச்சிருந்தாரு. அடுத்து தமிழ்நாட்டுல இந்த இந்து பிரைடுன்னு மட்டும் இல்லாம அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் சார்பாக நின்று களமாடக்கூடிய எதிர்கட்சி அப்படின்னா பாஜக தான். அதாவது அண்ணாமலையினுடைய பாஜக அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அவருடைய முன்வைத்த அந்த அரசு மீது வைத்த விமர்சனங்கள், அரசுக்கு முன்வைத்த அந்த பரிந்துரைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி, அது அடுத்து அவர் மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம் அசராம பேசுவார். எப்படி இந்த சீமான் ஒரு பக்கம் பாத்தீங்களா, மீடியாவை சந்திக்கிறதுக்கு அசரவே மாட்டார். இப்பதான் இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைந்த வாழ்க்கை நடத்துறது மாதிரி ஒதுங்கி இருக்கிறாரு. இன்னும் அந்த தோல்வி இதுல இருந்து மீண்டு வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த அவருடைய அந்த தேர்தல் வரைக்குமே, முடிவுகள் வர்றது வரைக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா ஊடகத்தை சந்திக்கிறதுல ஐயோ அவரு லாட் ஆஃப் ஃபன். அது என்ஜாய் பண்ணக்கூடியவரா இருந்தார். ஏன்னா எந்த சலிக்கவே மாட்டார். அந்த மாதிரிதான் அண்ணாமலையும் சலிக்கவே மாட்டார்.
ஓய்வே கிடையாது. எப்ப மைக்க யார் போய் நீட்டினாலும் சரி உடனே பைட் கொடுத்துருவாரு. யார் போனாலும் சரி. அது மீடியா அப்படின்ட்டு வந்துட்டாக்க அது வந்து ஒதுக்கியே விட மாட்டாரு. ஆனா அதே சமயத்துல கராரா பேசுறதும் செஞ்சிருவாப்ல. கேள்விகள் கேட்கும் போது இவருக்கு பிடிக்காத கேள்வி அல்லது இவருக்கு சுருக்குன்னு உறுத்துறது மாதிரி யாராவது கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா ரிட்டார்ட் பண்ணுவாரு. எதிர்வினை ஆற்றுவார் அங்கேயே. ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்ன என்ன 200 ரூபாயா, 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2000 ரூபாய், சரி 2000 ரூபாய் வாங்கிக்க போ அப்படி அந்த மாதிரி எல்லாம். அதாவது இந்த ரிப்போர்ட்டர்ஸ எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் கொச்சைப்படுத்தியும் பிரஸ் மீட்லயே ஊடகங்களை வச்சுக்கிட்டே பண்ணிருக்கிறாப்ல. இப்படி இது மாதிரி சில சமயங்கள்ல வெரி என்டர்டெய்னிங்கா இருக்கும், சில சமயங்கள்ல ஆக்ரோஷமா இருக்கும், சில சமயங்கள்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஆனா அண்ணாமலையினுடைய இன்டர்வியூ இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். தமிழ்நாட்டை பத்தி, அதாவது பாஜகவை பத்தி ஏதாவது ஒரு விதத்துல டெய்லி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவா வச்சிருந்தாப்புல அவரு தலைமையில இருக்கும் போது. பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இருந்த உடனே இவர் இண்டிபெண்டா சுதந்திரமாக செயல்படக்கூடிய தலைவர் போல நினைச்சுக்கிட்டு, இது வந்து இந்த கட்சியே ஏன் கட்சி அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அந்த கட்சிக்கு இவர் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு, இவர் ஒரு ஆக்ஷன் பிளான உருவாக்கிட்டு, இவர் ஒரு கொள்கையை உருவாக்கிட்டு, இவர் ஒரு முடிவை அந்த கட்சியினுடைய இலக்காக ஒன்றை நிர்ணயிச்சுட்டு, அந்த இலக்கை நோக்கி பயணத்திற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை இவரே வடிவமைக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற அந்த செயல் திட்டத்தையும் இவர் வடிவமைக்கிறாரு. இந்த அளவிற்கு உரிமை எடுத்து அவர் செய்யும் போதுதான் பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது இவருடைய கட்சி கிடையாது. இவர் ஒரு தேசிய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர். இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். அந்த இதுலதான் சிக்கல் வருது. அதுதான் இப்போ ரெசிக்னேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். என்னன்னா உதாரணமா இவருடைய அணுகுமுறையில இவரு பாஜகவை தனித்து தமிழ்நாட்டில் தனித்துவமிக்க கட்சியாக உருவாக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனா அதை செய்ய முடியும். ஒரு காலத்துல கூடிய விரைவில் 5 ஆண்டோ 10 ஆண்டோ ஆனாலும் பாஜக தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சியில் உட்காரும் அப்படின்ற நம்பிக்கை இவருக்கு இருக்கு. ஆனா கட்சி தலைமை மேலிடத்துல இருக்கவங்க, அதாவது தேசிய அளவுல இருக்கவங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இவர் வந்து யுட்டோப்பியனா யோசிக்கிறாரு. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லாங் டேர்ம் பிளான் பண்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, லாங் டேர்ம் பிளான் இருக்கு, அவங்களுக்கும் பெரிய பிளான் இருக்கு. அது ஏன்னா அது வந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு பெருங்கனவு. அது இந்தியால பாரத தேசத்திற்கான, பாரத கண்டத்திற்கான ஒரு பெரும் கனவு அது. அந்த கனவுல ஆனா இப்போ நடைமுறைப்படுத்தும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறாங்க. ரொம்ப பிராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசித்து அத அந்த மாநிலத்தை எப்படி உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்து செயல் திட்டம் நடக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் ஒரு திட்டம் பிராக்டிக்கலா கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு ஒத்து வர்றது மாதிரி அப்படி ஒரு செயல் திட்டத்தை மேலிடத்துல இருந்து இப்ப பாஜக, தேசிய பாஜக வடிவமைக்கிறாங்க. இவருடைய இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கிளாஷ் வருது. ரெண்டும் பேரலா போகுது, ரெண்டும் இணைஞ்சு போறது மாதிரி இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நெருடலாகவே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல இவரை தலைமை பொறுப்புல இருந்துமே விடுவிச்சிடுறாங்க. அப்புறம் கட்சியில இருந்துமே இவரு பேசும்போது என்னன்னா, இவரு கட்சி மெயின் ஸ்ட்ரீம், அதாவது அபிஷியல் பாஜக லைன் ஒரு மாதிரி போகும்போது இவரு குறுக்கு சால் ஓட்டுறது மாதிரி எனக்காவது சொல்லி விட்டுறாப்புல, பேசி விட்டுறாப்புல. அப்படிங்கும்போது அப்போ இவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கட்டும், இந்த தேர்தல் முடிகிறது வரைக்கும் ஒதுங்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு இவர் ஓரங்கட்டப்படுறாரு. இது வந்து எப்படின்னா ஒரு நடைமுறை செயல்பாடுதான் இது. இவர் பிடிக்காததுனால, இவருக்கு திறமை இல்லாததுனாலன்னு இல்ல, இவர் ஆக்சுவலா இவரை பிடிச்சிருக்கு. அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இவரை பிடிச்சிருக்கு. இவரு தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு இவர் கனவு காண்றாரு பாத்தீங்களா, அந்த கனவு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே கனவு தான் அவங்களுக்கு இருக்கு. அதாவது அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு எந்த கனவை காண்கிறாரோ அதே கனவை தான் மோடிஜியும் அமித்ஷாஜியும் தமிழ்நாடு பாஜகவிற்கு வைத்திருக்கிறார்கள். ஆனா
அந்த கனவை நனவாக்குவதற்கான நடைமுறை இருக்குது இல்லையா, அதுல வேறுபாடுகள் இருக்கு. அண்ணாமலை ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்களா, அதனால அவருக்கு அந்த கராரா இருக்கிறது, டிசிப்ளின்டா இருக்கிறது, கட் அண்ட் ரைடா பேசுறது, அப்புறம் அதாவது சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி அந்த மாதிரி எல்லாம் டீல் பண்ணவரு. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, நான் சொல்றதா ரைட்டு, நான் சொல்றபடிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிவாத குணமும் வந்துருது, இறுக்கம் வந்துருது. ஐ ஆம் ரைட், நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற அந்த இது அது என்ன ஆயிருதுன்னா, அப்படி கூடவே ஒரு தெனாவெட்டும் வந்துருது, ஒரு அகங்காரம் அப்படின்றதும் வந்துருது. அல்லது அந்த தொனி அவரு பேச்சுல தெரியுது வெளியில தெரியுது எப்படி அவரு டீல் பண்றாருன்னு. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிருதுன்னா, கொஞ்சம் இணக்கமா போறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, இப்போதைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுல, அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுல எல்லாம் இவருக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பிடிவாதத்துல இருக்கிறது அவரை கொஞ்சம் சரி இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்றத அவர் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. தள்ளி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. இதனால பாஜக இவங்களை ஓரம் கட்டிட்டாரு, கட்சிக்கு இவர் தேவையில்லை, இவர் கட்சியில இருந்து அனுப்புறதுக்கு அவங்க இது பண்றாங்க, அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இதுதான் உள்ள நடக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸா இருக்கு. இதுல என்னன்னா, அண்ணாமலை நமக்கு வயசு ஆகுது, இந்த வயசுல இளமை துடிப்பு இருக்கும் போதே, இந்த ஜென் ஜி அவங்க அந்த வேவ் இருக்கும் போதே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். ஒண்ணு பாஜகவை ஒரு அந்த இதுக்கு அந்த ஜென்சி வேவ் அதுக்குள்ள கொண்டு வந்து அதை நிலைப்படுத்திக்கிறணும், அதிகாரத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்தணும். அல்லது இவரை பொறுத்த மட்டும் இல்ல, இவருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அரசியல் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா. இவர் சும்மா அப்படியே தொண்டராகவே இருந்துகிட்டு போக முடியாது. அதுக்காக அவரு இதுக்கெல்லாம் வரல. அப்படிப்பட்ட ஆளு இவர் கிடையாது. ஹி இஸ் வெரி அம்பிஷியஸ், அதையும் நம்ம சொல்லணும். எப்படி இவர் வந்து அந்த டிசிப்ளின்டா இருக்கிறாரு, கராரா இருக்கிறாரு, ரிஜிடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி அவருக்கு அம்பிஷன் நிறைய இருக்கு, ஆசை இருக்கு, பேராசை இருக்கு. இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கிறதுனால தானே அரசியலுக்கே வர்றாங்க. அந்த ஆசைன்றது வந்து, அந்த பேராசைன்றது வந்து எல்லாமே சுயநலமாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய திறமைகளை தனக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்புகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அந்த திறமைகளை முழுசா பயன்படுத்தி ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கணும், ஒரு நல்லதுக்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா. அது முற்றிலுமாக சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டம் தட்டிட முடியாது, ஒதுக்கிட முடியாது. அந்த மாதிரி இவரை பொறுத்த மட்டும் அண்ணாமலைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவராக வரணும் அப்படின்ற, தலைவராகி அவருக்கு பெரிய அளவுல பங்களிப்பு செய்யணும், அதற்கான திறமை இருக்கு, அதற்கான தகுதி இருக்கு, அதற்கான அந்த அழைத்தல் இருக்கு, அந்த கால் இருக்கு அப்படின்னு அவரு நம்புறாரு. அந்த இதுல வேகம் தடைப்படும் போது அவரு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதை அவரு நினைக்கிறார், அவர் நம்புறாரு. அதுதான் இப்போ ரெசிக்னேஷனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறார். சரிப்பா, இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரையில பாஜக மேலிடம் அவர் மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல நீக்கிற பின்னாடி பரவலாக பேசப்பட்டது அவருக்கு வந்து இணையமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்கப்படும், அது மாதிரி இப்ப தேசிய அளவுல ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படியெல்லாம் வந்து பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்த எல் முருகனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு முக்கிய பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கப்பட்டன. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில அந்த மாதிரி பொறுப்புகள் எதுவுமே கொடுக்கப்படாம தானே அவர் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப 2006 தேர்தலை எடுத்துட்டா கூட கோவையில வந்துட்டு ஒரு தொகுதியில தான் போட்டியிடுவதற்கு விருப்பப்பட்டதாகவும், ஆனா அந்த தொகுதியை கூட கேட்டு தனக்காக வந்து மேலிடம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுமே வந்து அவர் வந்து தேர்தலை நிக்காததுக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்பட்டுச்சு. தொடர்ந்து வந்து மேலிடம் அவரை வந்து ஒரு ஓரம் கட்டண விஷயமா தானே இதை பாத்துக்க முடியும், இந்த செயலெல்லாம் பாக்குறப்போ. இல்ல இதுல எப்படின்னா, அண்ணாமலையினுடைய அந்த இதுல கொள்கை ரீதியா அதை பற்றி நம்ம பேசணும். எப்படி அது தேசிய தலைமைக்கும் இந்த அண்ணாமலையினுடைய தலைமைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் ரீதியான, அணுகுமுறை ரீதியான ஒரு வேறுபாடு இருந்ததை நம்ம சுட்டி காட்டணும். அது அப்பப்போ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு, மோதலுக்கு, அப்புறம் சில சமயங்கள்ல பெரிய அளவுல வெளிப்படையான மோதலுக்கும் கூட காரணம் ஆயிடுச்சு. அதுக்கு இவருடைய பர்சனாலிட்டியுமே கூட ஒரு காரணம்.
ஏன்னா அவர் நினைச்சதுதான் சரி அப்படின்றதுல பிடிவாதமா இருக்கிறார். சில சமயங்கள்ல அந்த உடும்பு பிடின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிடிவாதமும் இருக்கு. இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது, வாக்கு அரசியல் அப்படின்றது பல சமரசங்களை உள்ளடக்கியது. அது நேர்மையாக நல்லவனாக இருந்து அப்படியெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இப்ப என்ன தமிழ்நாடு அரசியல் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த மைனாரிட்டி அரசு அப்படின்ட்டு வந்த உடனே. அதனால இவரு அண்ணாமலை மாதிரி மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையாக பேசுறது, துடுக்குத்தனமா பேசுறது, சில சமயங்கள்ல அவர் பேசுறது காயப்படுத்துறது மாதிரியும் ஆய் போயிருது. டக்குன்னு பேசுறாரு பாத்தீங்களா. இப்போ அந்த மாதிரி இது எல்லாமே தேர்தல் சூழல்ல ஒத்து வராது. அப்போ என்ன, அவங்க மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த தேர்தல்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது நான் நினைக்கிறேன் அது சரியான முடிவு தான். அதாவது தேசிய பாஜகவினுடைய முடிவு என்பது சரியான முடிவு தான். ஆனா அதனுடைய இம்பாக்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அது இந்த தேர்தல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு பாஜகவுல ஒரு பேர் எப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதை ஒட்டி அண்ணாமலையினுடைய முயற்சியினால 2%, 3%, அதாவது நோட்டாவோடு போட்டிட்டு கொண்டிருந்த பாஜக 11%க்கு மேல போயிருச்சு அப்படின்றது மாதிரியான ஒரு நேரட்டிவை செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு தேவையான தரவுகளையும் இந்த எலெக்ஷன்ல இருந்து வந்த தரவுகளை சுட்டி காட்டிக்கிட்டாங்க. இப்போ அதனால அண்ணாமலை ரொம்ப முக்கியமான சக்தி, தவிர்க்க முடியாத சக்தி, பாஜகவுல முதன்மை சக்தி அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 26 தேர்தல் வரும்போது இப்ப ரிசல்ட் எடுத்து பாருங்களேன், பாஜக எங்க போயிருச்சு? திரும்ப அதே பழைய நிலைமைக்கு, பழைய குருடி கதவை திரடி அப்படின்றது மாதிரி போயிருச்சு. இப்ப இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா ஒருவேளை இந்த பெர்சன்டேஜ் இவ்வளவு 3% குறைஞ்சிருக்காது, அது கூடுதலாக இருந்திருக்கும். ஏன்னா அண்ணாமலைக்காகவே பாஜகவில் இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய ரசிகர்களாக, அண்ணாமலையினுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக பெரியவங்களும் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள், எல்லா வயதினரும். அப்படி இவருக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்குது அப்படின்றது. அடுத்து இவரே கட்சியில இருக்கும்போது வார் ரூம் வச்சு டிஜிட்டல் மீடியால பாஜகவை பத்தி அவ்வளவு தூரம் அந்த ப்ராபகேண்டா பண்ணார் இவர். அந்த வார் ரூம் அப்படின்ற அந்த கான்செப்டவே ஒரு சிஸ்டமடைஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னு காட்டுனவரு. அந்த தாவிகாவிற்கு ஒரு முன்னோடி. இதுலயும் டிவிகே வார் ரூம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அதற்கு ஒரு முன்னோடியாக வார் ரூம் வச்சு செயல்பாடு எப்படி கட்டுக்கோப்பா எப்படி செய்ய முடியும், ரகசியமா எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டினவர் அண்ணாமலை. இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெங்க்ஸ் அவருக்கு இருந்தது. அது எல்லாம் இவரு ஓரங்கட்டப்பட்டது மாதிரி அப்படி ஆனதுனால இந்த இதெல்லாம் ஒதுங்கிடுச்சு. அதனால பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அடுத்து இளைஞர்கள் ஒரு புத்தெழுச்சியோட இந்த தேர்தலில் வேலை செய்யாம போயிட்டாங்க. அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா, ஆக்சுவலா அவருமே பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட போனாரு. ஆனா என்னன்னா, ஏதோ தலைமை சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஒரு வேண்டா வெறுப்பா ஒரு கடமைக்காக போனது மாதிரி இருந்துச்சு. இது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு சரியா போய் சேர்ந்துருச்சு. அண்ணாமலை இதுல முழு ஈடுபாட்டோட இல்லை அப்படின்றது. அதனால அவங்களும் முழு ஈடுபாட்டோட தேர்தல் வேலை செய்யல. அது இந்த தேர்தல் ரிசல்ட்ல எதிரொலிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது நம்ம முன்னாடியே அந்த காணொலியிலேயே, நம்ம போன வருஷம் போட்ட காணொலியிலேயே சொன்னோம். இந்த அண்ணாமலைய அவருக்குரிய முக்கியத்துவம் கட்சியில கொடுக்கல அப்படின்னா, அந்த அண்ணாமலைக்காக இந்த பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது, இந்த அண்ணாமலை என்ன செய்தி அவங்களுக்கு சொல்றாருன்றதை பொறுத்து அமையும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். இப்ப இந்த அண்ணாமலை இதுல முழு மனசோட ஈடுபடல. அதனால அவங்களும் அவருடைய ஃபாலோவர்ஸும் இதுல கலந்துக்கல. அந்த விதத்துல அண்ணாமலை கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்தது அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு அளவுக்கு பாதிப்பை பாஜக இதுல ஏற்படுத்தி இருக்கு. சரி, இப்போ அண்ணாமலை இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னா ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.